ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஷன் அகாடமி. இப்போ நம்ம பசில் பார்க்கலாம், ஓகேவா? இந்த சீரீஸில் நம்ம பிளேலிஸ்ட்டில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். இதில் சீட்டிங் பசில் நிறையா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பசில், ஓகேவா? பசில் என்ன டைப்பு? மந்த் பேஸ்டு பசில், ஓகேவா? இது மாதிரி நம்ம வந்து ஃப்ளோர் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் பாட்டம் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து டாப் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 8 இது மாதிரி பார்த்துருப்போம். 8 9 8 7 6 5 4 3 2 1 வந்து கீழே வந்து 1 வரைக்கும் போடுவோம். ஃப்ளோரை பேஸ் பண்ணி நம்ம லெட்டர்ஸை அரேஞ்ச் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம மந்த்தை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண போகிறோம். பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அவங்க கொடுக்குற டேட்டாவை நம்ம உள்ளே இன்ஜெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். பண்ணலாமா? சிம்பிள். எக்ஸாம்பிள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க. ஆல்ரெடி மந்த் பேஸ் பசங்கள்லாம் அவங்க கொடுத்த மந்த்தை அப்படியே முதல்ல எழுதுங்க ஃபஸ்ட்டு, ஓகேவா? பாருங்க, எழுதுலாமா? ஃபஸ்ட்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். எனக்கு மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? எஸ், எனக்கு மொத்தம் 10 இருக்குது. இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு யார்கிட்ட இருக்காங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு பாக்ஸில் ஒரு ஆள் தான் வரணும், ஓகேவா? அதே மாதிரி லைன் கோணி எடி விட்டது, ஓகே. சரி, அதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம், ஓகேவா? இந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் லெட்டரை வந்து அரேஞ்ச் பண்ண பாருங்கள், சரியா? லெட்டரை அரேஞ்ச் பண்ண பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு படிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கொஸ்டின் படிக்கும்போது ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக கொஸ்டின் படிங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு ரிப்பீட் லெட்டர் வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் கொடுத்துருப்பான். அதே மாதிரி நமக்கு 20 செகண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம கொஸ்டினை படிக்கணும். அது இல்லாமல் ரிப்பீட் லெட்டர் இது நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பழக நீங்கள் போட்டு பழக தான் உங்களுக்கு கொஸ்டின் எங்கேருந்து ஆரம்பித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறது புரியும், ஓகேவா? இந்த இடத்துல நான் ஆரம்பிக்க போகிறது வந்து ஐலேருந்து ஆரம்பிக்கலாமா, ஜிலேருந்து ஆரம்பிக்கலாமா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அவனா சொல்லியிருக்கான், ஆஃப்டர் ஐக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தான் ஜிக்கு முன்னாடி இருக்கணும். ஆஸ் மெனி பர்சன் செலிப்ரேட் பர்த்டே ஆஃப்டர் ஐ ஆஸ் பிஃபோர் ஜி. அதாவது ஜிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தான் ஐக்கு அப்புறமும் இருப்பாங்களா? இதை எத்தனை அங்கே போட முடியுமா? போட முடியாது. ரேண்டமாக ஏதோ இடத்த கொடுத்துருக்கான். எனக்கு ப்ராப்பரான ஒரு பாயிண்ட் தேவை. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட் தேவை. அதை வச்சு தான் நான் மற்றதெல்லாம் ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்த பாயிண்ட் படிங்க. உடனே ஃபஸ்ட் பாயிண்ட் படித்தோடனே கொஸ்டின் எழுத ஆரம்பிக்காதீங்க, இல்லை டயக்ராம் போட ஆரம்பிக்காதீங்க, ஓகேவா? முதல்ல 2-3 பாயிண்ட் படிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேவா? எதுலேருந்து ஆரம்பிக்கலான்னு. இப்போ அடுத்த பாயிண்ட் நான் படிப்பேன். எனக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்ல எந்த ஒருக்குமே கிடைக்கலையா? அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, ஐ செலிப்ரேட் பர்த்டே இந்த மந்த் ஆட் ஆஸ் 30 days. அதாவது எதெல்லாம் 30 நாளோ அந்த மந்தில் தான் எனக்கு ஐ செலிப்ரேட் பண்ணுவானா. அதாவது எந்தெந்த மாதத்தில் எனக்கு 30 நாள் இருக்குமோ அந்த மாதத்தில் மட்டும்தான் எனக்கு ஐபி செலிப்ரேட் பண்ணுவானா. ஃபஸ்ட்டு ஜனவரி டு ஃபெப்ரவரியில், ஜனவரி டு டிசம்பரில் எதெல்லாம் எனக்கு 30 நாள் இருக்குது எனக்கு நல்லா தெரியும். ஏப்ரல், ஜூன், ஓகேவா? அப்புறம் செப்டம்பர், ஓகேவா? இதெல்லாம் எனக்கு 30 நாள் இருக்கிற நாள், ஓகேவா? இதெல்லாம் எனக்கு 30 நாள் இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? மற்றதெல்லாம் எனக்கு 31 நாள் இருக்கும். ஃபெப்ரவரி மட்டும் எக்ஸப்ஷன், ஓகேவா? ஃபெப்ரவரி வந்து 28 days வரும். லீப் இயர் இருந்தால் 29 days வரும், ஓகேவா? அது மட்டும் தூக்கி அப்புறம் வச்சலாம். எனக்கு ஃபெப்ரவரி தூக்கிட்டா மிச்சம் 11 மாதத்தில் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏப்ரலு, ஜூனு, செப்டம்பரு, நவம்பர், இது 4 மாதம் மட்டும் தான் எனக்கு 30 நாள். மற்ற எல்லாமே 35 நாள், ஓகேவா? அப்படி பார்த்தா எனக்கு மொத்தம் 7 வந்து 31 நாள் மாதம், 31 நாள் இருக்க மாதம். 4 மட்டும்தான் எனக்கு 30 நாள் இருக்க மாதம், ஓகேவா? இதில் அவன் என்ன சொல்கிறான்னா, ஐ வந்து 30 நாள் இருக்கிற மட்டும் தான் வருவானா, ஓகேவா? அப்படின்னா எனக்கு ஏப்ரல், ஜூனு, செப்டம்பர் 3த்துல எங்கே வேணால் எனக்கு ஐ வரலாம், ஓகேவா? இப்போ இதை வச்சு ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் ஆரம்பிக்கலாம். எதுக்கும் நான் அடுத்துக்குள்ளே படித்து வச்சிடறேன். நல்லா பாருங்கள். ஐக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தான் ஜிக்கு மாதிரி இருப்பாங்களாம். அப்போ அது ஐக்கு எத்தனை பேருக்கு அப்புறம் எத்தனை பேர் இருப்பாங்க? ஆக்சுவலாக நம்ம இது குழு எடுக்கலாம். இது இப்போ நம்ம பாசிபிலிட்டி எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா, இங்கே ஒரு ஐ வரும், இங்கே ஒரு ஐ வரும், இங்கே ஒரு ஐ வரும். பாசிபிலிட்டி எடுக்கிறோம். ஏன் பாசிபிலிட்டி எடுக்கிறோம்? நீங்கள் இந்த மார்வல் படம், ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் வந்து மாற்றி நடந்துச்சுன்னா அது வந்து இன்னொரு நிகழ்வாக நடக்கும். அது மாதிரி தான் பாசிபிள். எனக்கு ஏப்ரல் ஐ போட்டால் ஒரு பாசிபிலிட்டி வரும், அதேமாதிரி ஜூனில் ஐ போட்டால் எனக்கு வேறு ஒரு ஆன்சர் கிடைக்கும், ஓகேவா? இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், பாருங்கள். இப்போ நான் ஏப்ரல் ஐ போட்டால் நல்லா பாருங்கள், எனக்கு ஏப்ரல் ஐ இருக்குது. ஏப்ரலுக்கு ஐக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தான் ஜிக்கு முன்னாடி இருக்கணுமா. எனக்கு ஐக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்களா? அப்போ ஜிக்கு முன்னாடி எனக்கு 6 பேர் இருக்கணும். 1 2 3 4 5 6. அப்போ ஜூனில் வரும், ஓகேவா? ஜூனில் தான் ஜி வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ஐக்கு அப்புறம் எனக்கு மே,
ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 6 பேர் இருக்காங்க. அப்போ ஜிக்கு முன்னாடி எனக்கு 6 பேர் இருக்கணும். ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே 1 2 3 4 5 வெயிட் 5 பேர் தான் இருக்காங்க. பார்த்தியா, இந்த மிஸ்டேக் தான் பண்ணக்கூடாது. எனக்கு ஜிக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வந்து ஐக்கு அப்புறமா இருக்கணும். எனக்கு ஐக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்கன்னா ஜிக்கு முன்னாடி 6 பேர் தான் இருக்கணும். 1 2 3 4 5 அப்போ ஜூயில் வராது, ஜூலையில் வரும் ஜி. ஓகேவா, இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு இதுவும் மாற்றி போட்டாலுமே நமக்கு ஆன்சர் தப்பாக வரும். ஓகேவா, அதே மாதிரி ஐக்கு அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4, அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர். அப்போ ஜிக்கு முன்னாடியும் 4 பேர் இருக்கணும். ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல். அப்போ இங்கே மேலே ஜி வரும். ஓகேவா, இது நீங்கள் மந்த்து தான் கலெக்ட் பண்ணணுமா, மந்த்து தான் கணக்கு எடுத்துக்கணுமா, இல்லை நீங்கள் பிளேஸே கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ சிம்பிள், ஐக்கு அப்புறம் ஒருத்தர் இருக்கானா அப்போ ஜிக்கு முன்னாடி ஒருத்தன் தான் இருப்பான். சிம்பிள். ஓகேவா, ஆனால் இந்த க்ளூ நான் எடுத்துக்க மாட்டேன், கடைசி க்ளூவை. ஏன்னா நீ அடுத்த பாயிண்ட் வச்சுருந்தா எனக்கு இந்த தேர்ட் பாசிபிலிட்டி எடுத்துக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா தேர்ட் பாயிண்ட் போடுறது, நான் தேர்ட் பாசிபிலிட்டியை போடுறதுமே எனக்கு டைம் வேஸ்ட் தான், சிம்பிள் வேஸ்ட் தான். ஓகேவா, எல்லாம் நல்லா பாருங்களேன். ஹச் வந்து தேர்ட் லைன் படிங்களேன். ஹச் வந்து செலிப்ரேட் பர்த்டே 2% பிஃபோர் ஜியா. ஜிக்கு 2% பிஃபோர் ஜியா. ஜி 2% பிஃபோர் ஹச்சா. அப்படின்னா எனக்கு மினிமம் நோட்டில் ஒரு ஆளாச்சும் வரணும், அதுக்கு மேலே ஒரு ஆள் வரணும். அப்போ எனக்கு இந்த பாசிபிலிட்டி எனக்கு வராது. ஓகேவா, தேவையில்லாமல் தேர்ட் பாசிபிலிட்டி நான் போட்டேன், இது போடக்கூடாது. இப்போது ஜி இருக்கான், ஜிக்கு 2 பிளேஸ் பிஃபோரா? ஆமாம், அப்போ ஜின்னு ஒரு பிளேஸு, அதுக்கு மேலே ஒரு பிளேஸு, அதுக்கு அபோவில் ஹச் இருப்பான். ஓகேவா, அதே மாதிரி ஜி இங்கே இருக்கான், அது ஜூன் இருப்பான், மேலே தான் ஹச் வருவான். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ ஹச் வந்து 2% பிஃபோர் ஜின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா சிம்பிள், இந்த மாதிரி பிஃபோரு பிலோன்னு வந்தால் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 2% அபவ் இல்லை 2% பிஃபோர் பிலவ் இல்லை 2% பிஃபோர் 2% அபவ் அப்படி கொடுத்தா மட்டும் அங்கே எத்தனை கொடுத்தாங்க? 2 கொடுத்தாங்களா, -1 போட்டுருங்க. ஹச்சுக்கும் ஜிக்குள்ள ஒரு ஆள் இருக்கணும், அந்த மாதிரி கணக்கு. இப்போ வந்து இப்போ ஏ வச்சுக்கலாம். ஏ வந்து 5% அபோவ் பினா ஏக்கும் பிக்கும் 4 பேர் இருக்கணும். நீங்கள் எத்தனை பேர் கொடுக்குறாங்களோ அதில் -1 பண்ணுறங்க. -1 பண்ணிட்டா அதுதான் ஏக்கும் ஜிக்கும் இருக்கிற வித்தியாசம், நடுவில் இருக்க கவுண்ட். ஓகேவா, ஓகே, அடுத்த லைன் படிங்க பார்ப்போம். நம்ம இடத்துல என்ன வருது? இப்போ நம்ம ஹச் போட்டாச்சா? ஹச் வச்சு வேற என்ன க்ளூலாம் இருக்குது? நம்பர் ஆஃப் பர்சன் செலிப்ரேட் ஆஃப்டர் எஃப் வந்து ஈவன் நம்பரா, நாட் ஈவன் நம்பரா. ஓகேவா, அதாவது இப்போ நான் எஃப் பிளேஸ் பண்ணால் எஃப்க்கு கீழே இருக்கிறவங்க எத்தனை கவுண்ட் இருக்குது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜிக்கு கீழே நான் எஃப் போடுறேன், ஆகஸ்ட்டில் நான் எஃப் போடுறேன்னா எஃப்க்கு கீழே இருக்கிறவங்க கவுண்ட் வந்து ஈவனாக இருக்கக்கூடாது. அது அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஃப்க்கு கீழே செப்டம்பர் அக்டோபர் 2 பேர் இருக்காங்க, ஆனால் 2 கவுண்ட் இருக்குது. 2 கவுண்ட்னா ஈவன் நம்பர் தானே, அந்த ஈவன் நம்பர் அங்கே இருக்கக்கூடாதான். அப்போ என்ன பண்ணணும்? ஒன்றுனா செப்டம்பரில் போடணும், அப்படி இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் போடலாமா? வேறு எங்கே போட எனக்கு வரும் பார்க்கலாம், ஒரே நிமிஷம் இருக்குது. இப்போது வேறு என்ன போடலாம்? நம்மள வேறு என்ன பாயிண்ட் இருக்குது? அதை வேறு பாயிண்ட் மிஸ் பண்ணுறோமா பாருங்கள். ஐக்கும் ஜிக்கும் பார்த்தாச்சு, ஐயை வச்சு போட்டாச்சு, ஜியும் நம்ம போட்டாச்சு. அடுத்தது எஃப். நல்லா பார்த்துங்க, ஏன்னா நான் எஃப் போட்டால் என்னால் எம் போட முடியும். அப்போ நான் எஃப் வச்சு தான் அடுத்து நான் எம் கேட்பேன். ஏன்னா கேக்கும் எம்முக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு வந்து 1 2 3 4 5 5th லைன் பாருங்களேன். கேக்கும் ஒன்லி 3% செலிப்ரேட் பிட்வீன் கே அண்ட் எம். எம் வந்து 3% பிஃபோர் எஃப்ஆ. அப்போது எஃப்க்கு முன்னாடி தான் கண்டிப்பாக எம் வந்து ஆகணும். அதுவும் நான் என்ன சொன்னேன், இப்போ என்ன சொன்னேன், எஃப் வந்து 3% பிஃபோர் எஃப் அப்படின்னா எம்முக்கும் எஃப்க்கும் நடுவில் 2 பேர் இருக்கணும். அதே மாதிரி எஃப்க்கு மேலே தான் எம்மும் இருப்பான். ஓகேவா, சிம்பிளாக மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அது நல்லா பாருங்கள். ஹூம்லாம் வந்துச்சுன்னா எனக்கு ப்ரீவியஸ் பர்சன் தான் சொல்லணும் அர்த்தம். ஓகேவா, உடனே பக்கத்தில் இருக்க பர்சன் லெட்டர் தான் எடுத்துக்கணும். இதுவே அண்டு பட்லாம் வந்துச்சுன்னா நான் ஸ்டார்டிங் இருக்க பாயிண்ட்டை எடுத்துப்பேன். ஓகேவா, இப்போ எனக்கு ஒன்லின்னு இருக்கா, இங்கே பாருங்க, இப்போ எனக்கு இங்கே ஒன்லின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒன்லிலேருந்து எஃப் வரைக்கும் ஒரு பாயிண்ட் இருக்குது, இது எனக்கு ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த ஹூ எதை பற்றி பேசுதுன்னா எம்மை பற்றி பேசுது. ஓகேவா, இதுவே இந்த இடத்துல அண்டு இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்கே ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த பற்றி பேசணும் அர்த்தம். அது வந்து நம்ம வேறு கொஸ்டினில் பார்க்கலாம். ஓகேவா, ஆமாம், இதில் அது இல்லை, ஆனால் அது இது நல்ல இது சில பேர் டவுட் வரும். இப்போதைக்கு ஹூம் விச் விட்டு மட்டும் பார்க்கலாம். ஹூம் விச்சில் வந்தால் உடனே ப்ரீவியஸ் இருக்க லெட்டரை தூக்கி எங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா எம்மு தான் செலிப்ரேட்டு 3% பிஃபோர் எஃப் அப்படின்னா எஃப்னு ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு 3% பிஃபோரா எஃப், அது மேலே 1, அதுக்கு மேலே 1 எம் வருவான். நான் என்ன சொன்னேன், 3% பிஃபோர்னா -1 பண்ணி சொல்கிறேன்னா எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி -1. அப்போ எனக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்களா, அவ்வளோதான். அப்போ எஃப்க்கு எம்முக்கு நடுவில் 2 பேர் இருக்கணும். ஆல்ரெடி அவன் சொல்லிட்டான் எம் வந்து எஃப்க்கு முன்னாடி தான் இருக்கணுமா, அப்போ எஃப்க்கு முன்னாடி தான் இருக்குது, நடுவில் 2 பேர் இருக்காங்க, இதுதான் கரெக்ட். ஓகேவா, இந்த ஃபார்ம் எடுத்துமே நான் அப்படியே அங்கே போடணும். இங்கே போடலாமா? இப்போ நான் எம் வந்து ஜனவரியில் போட்டால் 2 தள்ளி எஃப் நான் போட முடியாது, ஏன்னா ஐ இங்கே இருக்கான். ஓகே, வேற எங்கே போடலாம்?
அப்போ எஃப் வந்து எங்கேயுமே போட முடியாதா? ஆமாம். எஃப் இங்கே போடலாமா? எஃப் நான் ஜூனில் போட்டால் ஏப்ரல் மார்ச்சில் எம் வரும். ஆனால் கீழே பாருங்கள் 1 2 3 4 ஜூனு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ ஜூன் தான் எஃப்னா எஃப் கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. எனக்கு தான் ஈவன் நம்பர் வரக்கூடாதுல்ல. அப்போ இது தப்பு. அப்போ இங்கே இதில் நான் எஃப் போடக்கூடாது. வேற எங்கே எஃப் போடலாம்? செப்டம்பரில் போடலாம். இங்கே எஃப்ல போட்டால் எஃப்லேருந்து 2% பிஃபோர் வந்து எம், சாரி 3% பிஃபோர் எம். அப்படின்னா எம் போட்டாச்சா? எம் போட்டாச்சா? அப்போது எஃப் கீழே ஆட் நம்பர் பர்சன்ஸோட கவுண்ட் தான் இருக்கணுமா? எனக்கு எஃப் கீழே 1 தானே இருக்காங்க. 1 ஆட் நம்பர் தானே, அவ்வளோதான் கரெக்டு. இப்போ அப்படி செகண்ட் பாசிபிலிட்டி வருமா? இப்போ நான் ஜனவரியில் பார்க்கலாம். ஜனவரி நான் எம் போட்டேன்னா ஏப்ரல் நான் எஃப் போடுவேன். இப்போ ஏப்ரல் எஃப்னா எஃப் கீழே எனக்கு ஆட் நம்பர் தான் இருக்கணும். 1 2 3 4 5 6 6 பேர் இருக்காங்களா? அது 6 பேர் ஈவன் நம்பர். அப்போ வராது. அப்போ ஏப்ரலில் எஃப் வராது. வேற எங்கே போடலாம்? ஜூலையில் போடலாமா? ஜூலையில் போட்டால் 1 2 3 பேர் வராங்க, அவ்வளோதான். ஓகே, ஜூலையில் போட்டால் ஜூலையில் எஃப் போட்டால் எனக்கு ஏப்ரலில் எம் வருவான். ஓகேவா? சரி, வேற எங்கே எஃப் போடலாம்? செப்டம்பரில் போட்டால் எஃப் போடலாமா? எஃப் போட்ட செப்டம்பர்லேயும் எஃப் போடலாம், செகண்ட் பாசிபிலிட்டியில். ஆனால் எம் இருக்க இடத்துல ஐ இருக்குது. ஸோ அங்கே நான் எஃப் போட முடியாது. அப்போ ஒரே வழி நான் ஜூலையில் மட்டும் தான் எஃப் போட முடியும். ஓகேவா? அடுத்தது வேற என்ன பார்க்கலாம்? எம்முக்கும் கேக்கும் நடுவில் 3 பேராம். எம்முக்கும் கேக்கும் நடுவில் 3 பேர். நான் அதை மட்டும் பார்க்கக்கூடாது. கேவுக்கு வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு பாருங்கள். அடுத்த என்ன படிங்க? நம்பர் ஆஃப் பர்சன் பிஃபோர் கே 1 கம்மியாக இருக்கான். 1 less than the number of person who celebrate after n. அதாவது கேக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க 1 கம்மியாக இருக்காங்களாம் எண்ணுக்கு அப்புறம். இது எப்படி பார்க்கறதுனா ஒன்றும் இல்லை. இப்போ எண்ணுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் எனக்கு கேக் முன்னாடி இருப்பாங்கன்னு அர்த்தம். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ எண்ணுக்கு அப்புறம் 5 பேர் இருக்காங்கன்னு வையேன், அதில் 1 மைனஸ் பண்ணு 4 பேர். அப்போ அந்த 4 பேர் தான் கேக் முன்னாடி இருப்பாங்க. அவ்வளோதான். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 3 குழுவை மெர்ச் பண்ணாதான் நம்மளால சீக்கிரம் போட முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு எம்முக்கே வச்சு போடுறேன். இங்கே எம் இருக்கானா? எம்முக்கே எங்கே போடலாம்? எம்முக்கு கீழே கே போடலாமா? ஜி இருக்கான், ஒரு ஸ்பேஸ் இருக்குது, எஃப் இருக்கான், இங்கே போடலாம். என்னால் இங்கே கே போட முடியும். நல்லா பாரு, நான் கே இங்கே போட்டேன்னா, நான் சின்னதாக எழுதி வைக்கிறேன். கே இங்கே போட்டேன்னா கேக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க 1 கம்மியாக இருக்காங்களாம் எண்ணுக்கு அப்புறம். சரி, எனக்கு மொத்தம் 10 பேர். கே இந்த இடத்துல வந்துட்டானா அப்போ மேலே 9 பேர் இருப்பாங்க. கேக்கு மேலே 9 பேர் இருப்பாங்க. இவங்க எதுக்கு கம்மியா? எண்ணுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ எண்ணுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அதுலேருந்து 1 கம்மியா. அப்போனா எண்ணுக்கு அப்புறம் 10 பேர் இருப்பாங்க. எனக்கு டோட்டலே 10 தான். அப்போ நான் என்ன தூக்கி எங்கே போடுறது? அப்போ எம்மு கே இங்கே வராது, வேறு பாசிபிளே இல்லை. எம்முக்கு மேலே தான் நான் கே போட்டாகணும். அப்போது ஹச் ஐஇ மார்ச் போட்டு அதுக்கு மேலே தான் நான் கே போடுவேன். இப்போ என்னால் கே என்ன போட முடியும்? நல்லா பாருங்கள், கேக்கு மேலே யார் ஒரு ஆள் தான் இருக்காங்களா? அப்போது எண்ணுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் 1 மைனஸ் ஆகிருக்கான். அப்படின்னா எண்ணுக்கு கீழே 2 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். நல்லா பார்த்துங்க. எண்ணுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணால் எனக்கு கேவான். எனக்கு எண்ணுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? எஃப் 1 இருக்குது, அக்டோபர்னு 1 இருக்குது, 2 பேர் தானே. 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1 தானே. அந்த 1 பேர் தானே கேக் மாதிரி இருக்காங்க. அவ்வளோதான். இந்த லெஸ் தென் தான் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற இடம். நல்லா பாரு, நம்பர் ஆஃப் பர்சன் பிஃபோர் கே 1 லெஸ், 1 கம்மியாக இருக்காங்களாம். யாரை கம்பேர் பண்ணும்போது? எண்ணை கம்பேர் பண்ணும்போது. எண்ணுக்கு அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் 1 கம்மியாக இருப்பாங்களாம் கேக்கு முன்னாடி. எண்ணுக்கு அப்புறம் இங்கே 2 பேர் இருக்காங்க, அதில் 1 கம்மி பண்ணால் எனக்கு 1 தான் வரும். அந்த ஒரு ஆள் தான் எனக்கு கேக் மாதிரி இருக்கணும். இருக்காங்களே, அவ்வளோதான். இப்போ செகண்ட் பாசிபிலிட்டி போகலாமா? செகண்ட் பாசிபிலிட்டி ஏன் போடலாம்? எம்மு கே போடலாமா? ஓகே, நான் எம்முக்கு மேலே கே போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா எம்முக்கு மேலே கே நடுவில் 2 பேர் தான் இருக்காங்க, எனக்கு 3 பேர் வேணும். அப்போ எம்மு கீழே தான் கே போட முடியும். அப்படின்னா எனக்கு எஃப்க்கு கீழே கே வரும். ஜிஐஎஃப் 3 பேர் தான் எஃப் வந்துட்டாங்களா? இப்போ கேக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 பேர் இருக்காங்க. இவங்க 1 கம்மியாக இருக்காங்களாம். அப்போ என்ன கம்பேர் பண்ண வரைக்கும் 1 அதிகமாக இருப்பாங்க. அப்போ என்ன கீழே 8 பேர் இருக்கணும். மேலேருந்தே பாருங்கள், யாரை போடலாம்? கீழே பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 பேரா. அப்போது பிப்ரவரி இருக்கிற இடத்துல தான் எனக்கு எண்ணு வரும். அவ்வளோதான். இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க. இப்போ ரிவர்ஸ்லேயும் கவுண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணு கீழே எத்தனை பேருங்க? 8 பேர் இருக்காங்களா? இந்த 8 பேரை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு ஆள் கம்மியாக தான் இருப்பாங்களாம் கேக்கு முன்னாடி. எனக்கு எண்ணுக்கு அப்புறம் 8 பேர் இருக்காங்க, கேக்கு முன்னாடி 7 பேர் இருக்காங்க. கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான். இந்த லெஸ்ஸாக மைனஸில் தான் எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் டெஸ்ட்டு போடும்போது ஃப்ளோ உங்களுக்கு வராது. நீங்கள் வந்து ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும். ஓகேவா? அடுத்து என்ன குழு இருக்குது? கடைசிலேருந்து 2வது குழுவா? ஜே செலிப்ரேட் பிஃபோர் இ. ஜே வந்து ஈக்கு மேலே இருப்பானா, பட் ஆஃப்டர் எல்.
ஜே வந்து செலப்ரேட் பிஃபோர் இ. ஜே வந்து ஈக்கு பிஃபோரில் இருக்கானா, ஓகே. பட்டு ஆஃப்டர் எல். நான் இதுதான் சொன்னேன், கவனிச்சிங்களா நம்ம ஹூ பார்த்தோம்ல, ஹூ மிச்சு பார்த்தோம்ல, அதுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி தான், இன்னொரு ஒரு வழி தான், குழம்புற இடம். எனக்கு ஹூ வந்தால் நான் முன்னாடி எடுத்துப்பேன். அண்டு பட்டு வந்துச்சுன்னா நான் எல்லை தான் எடுத்துப்பேன், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் எடுத்துப்பேன். எனக்கு இங்கே பட்டு அல் வந்திருக்கா, இந்த பட்டு அல் எதை ப்ரெஸ் பண்ணாதான் ஜேவை ப்ரெசென்ட் பண்ணுது. ஜே வந்து ஆஃப்டர் எல், இதை தான் சொல்லியிருக்கான். ஜே வந்து ஆஃப்டர் எல், இதை தான் சொன்னேன்னா இல்லையா. ஹூம் வந்தால் ப்ரீவியஸாக இருக்கவன அப்படியே போட்டுக்கோ, அதாவது பக்கத்தில் இருக்கவன அப்படியே போட்டுக்கோ. ஆனால் பட்டு அண்டு வந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்ல எது ஜேங்கிறதுலேருந்து ஒரு பாயிண்ட் ஆரம்பிக்குதா, எல்லுங்கிற ஒரு பாயிண்ட் முடியுதா. அப்போது எல்லை யாரை பற்றி பேசுது, ஜேவை பற்றி பேசுது. எல்லாரும் எல்லை வந்து ஈயை பற்றி பேசுன்னு தப்பாக நினச்சிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, எல் வந்து ஜே பற்றி தான் பேசுது, சரியா. அப்போ இதுதான் ஜே வந்து பிஃபோர் இ ஆஃப்டர் எல், ஓகேவா. உடனே அடுத்த லைன் படிக்கணும், ஏன்னா ஜே சம்மந்தப்பட்டது இன்னொரு லைன் இருக்கா. இது மாதிரி சம்மந்தப்பட்டது இன்னொரு லெட்டர் இருந்துச்சுன்னா உடனே படிச்சிடுங்க, அதான் பெஸ்ட்டு, ஓகேவா. இப்போ ஜேவும் ஈயும் நாட் அட்ஜசன்ட்டான், ஜே ஈயும் பக்கத்தில் வராதான். பண்ணலாமா, இப்போ போடலாமா. ஃபர்ஸ்ட் எல் வரணும், ஜே வரணும், இ வரணும். ஏன்னா இங்கே எல் போடுவேனா, ஏன்னா மொத்தம் எத்தனை காலி இடம் இருக்குது. ஜனவரி ஸ்பேஸாக இருக்குது, மார்ச் ஸ்பேஸாக இருக்குது, அப்புறம் அக்டோபர் காலியாக இருக்குது, ஓகே. இந்த மூணு இடம் ஸ்பேஸாக இருக்குது, எனக்கு இந்த 3 லெட்டர் தான் இருக்குது, அப்படியே போட்டுருங்க, அவ்வளோதான். எல்லு, ஜேவு, அப்போ கடைசியாக பார்த்தா இ, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பாசிபிள் முடிஞ்சிச்சா. இப்போ அப்படியே இதுக்கு வரலாமா. இங்கே யார் ஸ்பேஸாக இருக்கா, இங்கே எல்லு போடலாம். வேறு இடம் எனக்கு செப்டம்பர் அக்டோபர் காலியாக இருக்கா, அங்கே ஜேஇ போட்டுக்கோ. ஆனால் இந்த பாசிபிள் நான் போட மாட்டேன், இது எனக்கு தப்பு. ஏன், எனக்கு கடைசியாக நான் சொல்லியிருக்கான் ஜேவும் ஈயும் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், ஓகேவா. இது கொடுத்துருக்காங்க பாருங்க, எங்கே இருக்குது கடைசி லைன் பாருங்கள். ஜேவும் ஈயும் நாட் செலிப்ரேட் அட்ஜசன்ட் மந்த்து. அப்படின்னா ஜேவும் ஈயும் ஒன்றா வரக்கூடாது. எனக்கு இங்கே ஒன்றா வருது, அப்போ இது வராது. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி தான் எனக்கு ஆன்சர். எனக்கு ஆன்சர் என்ன, LKJIEH MGENFE, இதுதான் எனக்கு கரெக்டான பாசிபிலிட்டி. அவ்வளோதான், இப்படி தான் பண்ணணும். இது ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஹெவி ப்ராக்டிஸ் தான் வரும். இது நான் தேர்ட் க்ளூ எடுத்துருக்கவே மாட்டேன், தேர்ட் பாசிபிலிட்டி நம்ம எடுக்கணும் அவசியமே இல்லை. ஆனால் எடுத்திருக்கேன் புரியணுன்றதுக்காக, ஓகேவா. ஆனால் ஸ்பீடாக போடுறவங்க இது போட மாட்டாங்க, ஓகேவா. பட் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துருங்க. ஆனால் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கை வேகமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். ஏன்னா நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் ஸ்பீடு ரொம்ப முக்கியம். நமக்கு ப்ரிலிம்ஸில் டைம் இருக்காது, ஆனால் நிறைய சம் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் மெயின்ஸில் நமக்கு டைம் இருக்கும், ஆனால் சம் வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு டஃப்பாக இருக்கும். நம்ம போகிற டைம் இருக்கும், ஆனால் நமக்கு சம் தெரியாது, ஓகேவா. ஸோ அதனால் ப்ரிலிம்ஸில் நம்ம பாஸ் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் நமக்கு ஸ்பீடு முக்கியம். நமக்கு ஸ்பீடு முக்கியம்னா நம்ம எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக போட கேல்குலேட் பண்ணணும், ஹெவி ப்ராக்டிஸ் வேணும், ஓகேவா. ஓகே, சரி நம்ம அடுத்த மாடல் பசிலில் பார்க்கலாம், சரியா.